என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு உங்களால் நம்ப முடிகிறதா? பாருங்க, நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திறம்ங்களா? புலவர் சீமான் அவர்களே, சுத்தி சண்டை நடந்துட்டு இருக்குது. அங்க மக்களை கொன்னு கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உனக்கு சோத்தை போட்டு உனக்கு கூட ஒரு ஆளை நிறுத்தி நீ என்னத்தை சாப்பிட்றன்னு லிஸ்ட் எடுத்து, ஏன்டா இப்படி புழுகிற, முடியலடா, கொஞ்சமாவது நம்புற மாதிரி ஏதாவது செய்ய, நீ இவ்வளோ மோசமாக இருக்க. உடனே என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு தலைவர் அதை செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிடலையா, யாரா சமைச்சதுன்னு கூப்பிட்டு அவனை சுட்டு கொண்டுருவாங்க. ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சமாவது அமைதியாடுறா. அதாவது இந்த சிங்கள இராணுவமும் சிங்கள அரசாங்கமும் அவரை ஒரு தடவை தான் சாகடிச்சிச்சு. ஆனால் நீ என்ன பண்ணுற, டெய்லி 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 பொய்யான சொல்லி சாகடிச்சிட்டு இருக்க. உண்மையிலே ரொம்ப தப்பு பண்ணுற சீமான். அதே மாதிரி அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்தாருன்னு வையன், சிங்கள இராணுவத்தை மன்னிச்சிருவாரு, அவருக்கு துரோகம் செஞ்ச அத்தனை பற்றியும் மன்னிச்சிருவாரு. ஆனால் உன்னை மட்டும் மன்னிக்க மாட்டாரா. ரொம்ப மோசம்டா நீ. உன்னை சுற்றி இத்தனை பேர் உட்காந்து கேட்குறானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும், என்னடா இவ்வளோ மோசமாக சொல்கிறானே, இதை நம்புறானுங்களே, நம்பி கை தட்டுறானுங்க. அவனுக்கு கை தட்டுறங்காட்டி தாண்டா நீ டெய்லி ஒன்று டெவலப் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அவனுங்களை அடித்தா சரியாக போயிடும்டா.